ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 5th சாப்டரில் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கார்ட்டீசியன் பிளேனில் அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ a of x1, y1 and b of x2, y2, these are the 2 points in the Cartesian plane. Now m is the midpoint of the given 2 points. இந்த AB அப்படிங்கிறதோட பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் வந்து எம்னு எடுத்துக்கிறோம். இந்த மிட் பாயிண்ட் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். x1 + x2/2, y1 + y2/2. எப்போதுமே பாயிண்ட்ஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ப்ராக்கெட் போட்டு எழுதியாச்சு. இப்போ எக்ஸசைஸ் 5.3 ஃபர்ஸ்ட் சம், find the midpoint of the line joining the points -2, 3 and -6, -5. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, y1, செகண்ட் பாயிண்ட் x2, y2 எடுத்துக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கிறோம், மிட் பாயிண்ட்க்குரிய ஃபார்முலா எழுதிக்கிறோம். m = x1 + x2/2, y1 + y2/2. இப்போ x1க்கு பதிலாக -2வையும், x1க்கு பதிலாக -2வையும், x2க்கு பதிலாக -6, அதே மாதிரி y1க்கு 3, y2க்கு -5 வந்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 -6 ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. ஆட் பண்ணும்போது -8 / 2, 3 - 5/2. 5ல் 3யை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். 5 is the greatest number. அதனால் -2/2 ரெண்டையும் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா -4, -1. இதுதான் இந்த 2 பாயிண்ட்ஸ்னுடைய, இந்த 2 பாயிண்ட்ஸையும் சேர்க்கக்கூடிய லைனுடைய மிட் பாயிண்ட். இதில் செகண்ட் சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ தேர்ட் சம்மு, இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளமில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் தேர்ட் ப்ராப்ளம் a, b and a + 2b 2a - b. இப்போ போன சம்மில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி பாக்ஸில் போட்டாச்சு. m = x1 + x2/2, y1 + y2/2. எந்த ஒரு சம்முக்குமே கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அந்த பாக்ஸ் போட்டு நம்ம காமிச்சிக்கணும். அதுக்கப்புறம் x1க்கு வந்து ஏங்கிற வேல்யூவையும், x2க்கு a + 2b, x1 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக a போடுறோம், x2க்கு பதிலாக a + 2b / 2, y1க்கு b கொடுக்குறோம், y2க்கு 2a - b / 2, + b - b ரெண்டும் வந்து 0 ஆயிரும். அதனால் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது a + a 2a and 2a + 2b / 2, 2a/2. ரெண்டுலேயும் வந்து 2a காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. ஸோ 2 அவுட் சைடு எடுத்துட்டிங்கன்னா a + b 2 × a + b / 2, 2a/2. 2 கேன்சல் பண்ணிடலாம் டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும். இப்போ ஃபைனலாக நமக்கு a + b, a அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு மிட் பாயிண்ட்டாக கிடைக்கும். ஃபோர்த் சம், இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. 1/2, -3/7 and 3/2, -11/7. Now consider the first point is x1, y1 and x2, y2 as the second point. மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறம் x1 இருக்கிற இடத்துல 1/2வையும், x2 இருக்கிற இடத்துல 3/2வையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். / 2, y1க்கு -3/7 ப்ளஸ் y2க்கு -11/7 / 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே வந்து அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டர் அதில் என்ன இருக்குன்னா மேலே வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இருக்குது. அதுவும் ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதனால் நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 1 + 3 வந்து 4 / 2. ஆல்ரெடி ஒரு டினாமினேட்டரில் 2 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த 2 வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஏற்கனவே ஒரு டினாமினேட்டரோட சேர்த்துக்கணும். அப்போ 2 × 2 வந்துடும். -3 -11 ரெண்டுமே சேம் சைனாக இருக்கனால ஆட் பண்ணிக்கிறோம். -14 / 7. அப்போ கீழே இருக்க அந்த 2 வந்து என்ன பண்ணிடணும், 7க்கு பக்கத்தில் வந்துடும். அப்போது ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை நாம் எழுதக்கூடிய டினாமினேட்டரோட சேர்த்துக்கணும். அப்போ 7க்கு பக்கத்தில் 2 போயிடும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டில் 2க்கு பக்கத்தில் 2 போயிடும். இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 4s are 4, கீழே 2 2s are 4 கேன்சல் பண்ணால் 1ன்னு வந்துடும். அதே மாதிரி கீழே 7 2s are 14, மேலேயும் -14. அப்போ 14 14 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் என்ன கிடைக்கும்னா -1. இங்கே +1 இருக்கும், அங்கே -1 இருக்கும். அப்போ அந்த மிட் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா 1, -1. Second sum, the center of a circle is -4, 2. If one end of the diameter of the circle is -3, 7, then find the other end. இதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு இது பண்ணும்போது நமக்கு நல்லா புரியும். ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். AB அப்படிங்கிறது டயாமீட்டர். அதுக்கு வந்து ஒரு எண்டு அவங்க கொடுத்துட்டாங்க -3, 7. இன்னொரு எண்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கிவன்.
அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிளை நான் நடுவில் மார்க் பண்ணிக்கிறேன் -4,2. ஏபி இந்த டயமீட்டரோட 2 எண்டில் ஒரு எண்டை வந்து நான் ஏ தெரியாது இல்லையா, அதனால் நான் A, Bன்னு எடுத்திருக்கேன். இன்னொரு எண்டை வந்து -3,7 எதை வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஏயை வந்து -3,7 வச்சுட்டு பியை வந்து நீ கூட அன்னோன் வேல்யூவாக வச்சுக்கலாம். இதில் எதை வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஏயை வந்து அன்னோனாக எடுத்திருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. Now consider the point A of A, B as x1, y1 and the point B of -3,7 as x2, y2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பட் இந்த M is the mid point. இதுதான் இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் நம்ம மிட் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ எம்ங்கிற இடத்துல அந்த சென்டரோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். -4,2 ஈக்குவல் டு x1க்கு A அப்ளை பண்ணிக்கிறோம், x2க்கு -3 டிவைடட் by 2, y1க்கு B அண்ட் y2க்கு 7 டிவைடட் by 2. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேரியபிளோட கான்ஸ்டன்ட் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ வி கேனாட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் திஸ் டேர்ம் டைரக்ட்லி. அப்போ என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி சப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ என்ன செய்யலாம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமே பாருங்கள். இந்த பக்கம் லெஃப்ட்டில் -4,2 இருக்குது, ரைட்டில் A -3/2, B + 7/2 இருக்குது. நவ் ஈக்வேட்டிங் த ஆப்சிஸ் ஆஃப் பார்ட் அண்ட் ஆர்டினேட் பார்ட். எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட்டில் வந்து -4 எடுத்துட்டிங்கன்னா ரைட்டில் A -3/2 எடுத்து அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 2 = B + 7 டிவைடட் by 2 அப்படின்னு நம்ம இந்த ஒய் கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் A -3 டிவைடட் by 2 = -4. அந்த 2 வந்து இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 4 2s are 8, -8. A -3 = -8. நமக்கு வேணுங்கிறது A, அந்த A of A, B, அந்த ஏயோட கோஆர்டினேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்மால் ஏயை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த -3 ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஏற்கனவே -8 அங்கே இருக்குது, பக்கத்தில் -3 + 3 போயிடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி B + 7 டிவைடட் by 2 = 2ன்னு இருக்குது. B + 7 மட்டும் வச்சுக்கிறோம். 2 ரைட் சைடு போகும்போது டினாமினேட்டரில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அதாவது டிவிஷனாக இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 2 2s are 4. B + 7 = 4. B = 4 - 7. +7 ரைட் சைடு போகும்போது -7 ஆயிரும். இப்போ ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் சைனாக இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைனை எடுத்துக்கிறோம். 7ல் 4 மைனஸ் பண்ணும்போது 3. 7 தான் கிரேட்டஸ்ட் நம்பர், அதனால் -3. இப்போ அது அதர் எண்டு, கொஸ்டினில் அதர் எண்டு தானே கேட்டிருந்தாங்க. ஸோ அதர் எண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா A, B. ஏக்கு -5ஐயும் பிக்கு -3யும் கொடுக்கும்போது -5,3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மிட் பாயிண்ட் ஃபஸ்ட் ரோமனில் ஃபுல்லாக 2 பாயிண்ட் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படி டேரெக்டாக ஃபார்முலா எழுதி செஞ்சோம். இந்த சம்மில் மிட் பாயிண்ட்டும் ஒரு எண்ட் ஆஃப் த டயமீட்டரும் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதர் எண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் பார்த்துருக்கோம். Third sum, if the midpoint x, y of the line joining 3, 4 and P, 7 lies on 2x + 2y + 1 = 0, then what will be the value of P? Midpoint of x, y அப்படிங்கிறது இந்த லைன் ஜாயினிங் 3, 4 and P, 7 இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எக்ஸ், ஒய். அது எது மேலே இருக்குன்னா 2x + 2y + 1 = 0 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே அந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பியோட வேல்யூ, அந்த அன்னோன் வேல்யூ பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷனில் M = x1 + x2/2, y1 + y2/2 ஃபார்முலா எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட்டுக்கு x, y அப்ளை பண்ணிக்கிறோம். x1 x2 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க அந்த 3, 4 அண்டு P, 7. 3, 4 x1 y1 எடுத்துக்கோங்க, P, 7 x2 y2 எடுத்துக்கிறோம். அப்படி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 + p/2, 4 + 7/2. xy = 3 + p/2, 4 + 7 11/2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போன சம்மில் பண்ணுற மாதிரியே ஈக்குவேட்டிங் x கோஆர்டினேட் அண்ட் y கோஆர்டினேட். x = 3 + p/2, y = 11/2. இப்போ நமக்கு அதாவது 3, 4 அண்ட் P, 7 இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய மிட் பாயிண்ட்டை x, yன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸையும் ஒய்யையும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்டு எது மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x + 2y + 1 = 0. இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே இந்த பாயிண்ட் இருக்குது. எப்போதுமே ஒரு பாயிண்ட் இஸ் லை ஆன் த ஸ்ட்ரைட் லைன்னா நவ் வி சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் x, y இன் த கிவன் ஈக்குவேஷன். அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டே என்ன அதில் அப்ளை பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ 2 × x எடுத்துகிட்டு 3 + p/2 போட்டுக்கோங்க, ப்ளஸ் 2 × 11/2, அந்த ஒய்க்கு பதிலாக 11/2 + 1 = 0. ரெண்டுமே இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 + p +
11ஓட 1 ஆட் பண்ணும்போது 12 ஈக்குவல் டு 0. ஸோ 3 + 12 15. P + 15 ஈக்குவல் டு 0. P மட்டும் வச்சுக்கிறோம். +15 ரைட் சைடு வரும்போது -15 ஆயிரும். அப்போ the value of P is -15. அதான் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின். நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 4th sum. இது கொஞ்சம் லென்த்தியான சம்மு, அதனால் 2-3 ஸ்லைடு அவங்களுக்கு போட்டிருக்கேன். The midpoint of the sides of a triangle are 2, 4, -2, 3 and 5, 2. Find the coordinates of the vertices of the triangle. ஒரு triangle கொடுத்துட்டாங்க. இந்த triangleோடைய 3 vertices நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 3 sidesோடைய midpoints மட்டும் நமக்கு தெரியும். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த triangleோடைய vertices கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. So vertices of triangle as ABC. But we do not know the value of ABC. அப்போ இந்த ஏயை வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா x1, y1 and b vertex b is x2, y2 and the vertex c is x3, y3 and the midpoint of AB is 2, 4, midpoint of BC is -2, 3 and the midpoint of CA is 5, 2. அதை வந்து நம்ம டயக்ராமாக ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இந்த டயக்ராம் போடும்போது நமக்கு கொஞ்சம் இந்த சம்மை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா மிட்பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கிறோம். 2, 4 is the midpoint of AB. சரியா? அப்போ இந்த M இருக்க பிளேஸில் 2, 4 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏபிக்கு மிட் பாயிண்ட் போடுறேன். அப்போ ஏபிக்கு மிட் பாயிண்ட் போடும்போது அந்த 2 பாயிண்ட்டே எடுத்துக்கோங்க. x1 + x2/2, y1 + y2/2. அதை அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவேட்டிங் x and y கோஆர்டினேட்ஸ். x1 + x2/2 = 2, y1 + y2/2 = 4. அப்புறம் இந்த 2 வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதா அப்படிங்க மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் கொண்டு போயிடுறோம். x1 + x2 = 2 2s are 4, y1 + y2 = 2 4s are 8. Put equation number 1 and this is put equation number 2. Second பாருங்க, -2, 3 is the midpoint of BC. So -2, 3 = x2 + x3/2, y2 + y3/2. Now equating x and y coordinates, -2 is equal to x2 + x3/2 and y2 + y3/2 = 3. இங்கே xக்கு நேராக என்ன இருக்கோ அது ரைட் சைடு உள்ள xக்கு அந்த x கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3 is equal to y2 + y3/2. ஈக்குவேஷனால் ரெண்டையும் மாற்றி சொன்னாலும் மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது, கரெக்டு தான். அடுத்தது x2 + x3 இந்த 2 வந்து அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும் -4. புட் ஈக்குவேஷன் நம்பர் 3 and then y2 + y3 = 2 3s are 6. Put equation number 4. Next, the 5, 2 is the midpoint of AC. So 5, 2 = x1 + x3/2, y1 + y3/2. Now equating x and y coordinates, 5 = x1 + x3/2 and 2 = y1 + y3/2. இப்போ x1 + x3 மட்டும் வச்சுக்கிறோம். அந்த 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 10. புட் equation number 5 and y1 + y3 = 2 2s are 4. Put equation number 6. Now we get 6 equations. First we add 1, 3, 5 equations. We get நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் 6 ஈக்குவேஷன்ஸில். அதில் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இந்த 3 ஈக்குவேஷன்ஸை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். x1 + இங்கே பாருங்கள், x1 + x2 + x2 + x3 லெஃப்ட் சைடு மட்டும் x1 + x3 = இப்போ அதனுடைய ஆன்சர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆன்சர்ஸையும் பார்க்கணும். 4 -4 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 4 இருக்குது ரைட் சைடில், தேர்ட் ஈக்குவேஷனில் -4 இருக்குது, ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் 10 இருக்குது ரைட் சைடு அந்த நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். 4ல் 4 போச்சுன்னா 0. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2x1 2x2 2x3 இருக்குது. நவ் டேக்கிங் 2 அவுட் சைட் we get 2 × x1 + x2 + x3 = 10 and divide this 10/2 we get x1 + x2 + x3 = 5. This is the equation number 7. And then right side we add these 3 equations 2, 4, 6 we get y1 + y2 plus y2 + y3 plus y1 + y3 equal to the right hand side number is 8 + 6 + 4. Left hand side la 2y1 + 2y2 + 2y3 equal to 8 + 6 + 4 equal to 18. Now taking outside 2 from this equation we get 2 × y1 + y2 + y3 = 18. Now dividing 18/2 we get the equation y1 + y2 + y3 = 9. This is the equation number 8. Now we have to find the unknown values x1, x2, x3, y1, y2, y3. Subtract the equation, first equation to third equation. So first equation பாருங்க, x1 + x2 = 4.
தேர்ட் ஈக்குவேஷன் x2 + x3 = -4. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். x1 + x2 minus of x2 + x3 = 4 minus of -4. அப்போ மைனஸை வந்து ப்ராக்கெட்க்கு அவுட் சைடு இருக்கும்போது உள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்முக்கும் அதை கொண்டுட்டு போகணும். x1 + x2 - x3 - x2 - x3 = 4 × -× ப்ளஸ். இப்போ 4 + 4 8. x2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x1 - x3 = 8. This is equation number 9. And then second equation இருந்து fourth equation sub பண்ணுறோம். Second equation y1 + y2 = 8. Fourth equation y2 + y3 = 6. இப்போ subtract பண்ணும்போது y1 + y2 minus of y2 + y3 = 8 - 6. ப்ராக்கெட்டை உள்ளே கொண்டுட்டு போகும்போது ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்க மைனஸை உள்ளே கொண்டுட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். y1 + y2 - y2 - y3 = 8 - 6 = 2. y2 - y2 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் இருக்குல்ல கேன்சல் ஆயிரும். y1 - y3 = 8 - 6 வந்து 2. ரைட் ஹேண்ட் சைடில் 2. ஈக்குவேஷன் நம்பர் 10. 10 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இனிமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், x1 x2 x3 y1 y2 y3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்துருங்க. ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நைன்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே இருக்குது x1 + x3. நைன்த் ஈக்குவேஷன் கீழே இருக்குது பாருங்கள், x1 - x3 = 8. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் x1 + x3 = 10. நைன்த் ஈக்குவேஷன் x1 - x3 = 8. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் +x3 - x3 ரெண்டுமே 0 ஆயிரும். ஸோ x1 ஆட் பண்ணும்போது 2x1 = 10ஓட 8 ஆட் பண்ணும்போது 18. இப்போ 2x1 = 18னா x1க்கு 18 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட் A is 9, 3. இப்போ நான் ஏயோட கோஆர்டினேட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். vertex A is now we get the vertex A 9, 3. சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் 10th ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், மேலே y1 + y3 = 4. கீழே இருக்குது 10th ஈக்குவேஷன் y1 - y3 = 2. இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது y3யும் கேன்சல் ஆயிரும். y1 + y1 2y1 = 4 + 2 6. y1 வச்சுக்கிறீங்க, 2 டிவிஷனில் கொண்டு வரும்போது கேன்சல் ஆகும்போது y1க்கு 3 கிடச்சிரும். இந்த x1ம் y1ம் சேரும்போது நமக்கு இந்த பாயிண்ட் A கிடச்சிருச்சு. அப்போ 9 இங்கே கிடச்சிருக்க 3 ரெண்டையும் சேர்க்கும்போது இந்த பாயிண்ட் A is 9, 3 அப்படின்னு சொல்லி இப்போ தான் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, மேலே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 + x2 = 4. இதை x1 + x2 = 4. இதில் நமக்கு இப்போ எதுக்கான வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x1க்கு இப்போ நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 9 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனில் x1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 + x2 = 4. இப்போ x2க்கு வச்சுக்கோங்க, +9 ரைட் சைடு வரும்போது -9 ஆயிரும். 4 - 9 = -5. அப்போ x2 = -5. அதே மாதிரி ரைட் சைடில் y1 + y2 = 8. இது எந்த ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, y1 + y2 = 8. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் இப்போ நீங்கள் y1க்கு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அது 3 அப்ளை பண்ணுறோம். y1க்கு பதிலாக 3 + y2 = 8. y2 = 8 - 3 5. அப்போ x2வும் y2வும் சேர்ந்தது தான் பாயிண்ட் B. இப்போ the value of the point B is -5, 5. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x2 + x3 = -4. இதில் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க அந்த x2ஓட வேல்யூ x2க்கு பதிலாக -5 அப்ளை பண்ணுறோம். -5 + x3 = -4. அப்போ x3 = -5 ரைட் சைடு வந்து +5 வந்துடும். 5 - 4 = 1. x3ஓட வேல்யூ 1. இப்போ பார்த்தீங்கன்னா y2 + y3 = 6. எங்கே இருக்குன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த y2 + y3 = 6 எடுத்துகிட்டு அதில் இப்போ கிடச்சிருக்க அந்த y2க்கு 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 + y3 = 6. ஸோ y3 = 6 - 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். எப்போ x3யும் y3யும் கிடச்சிருச்சோ தட் இஸ் த பாயிண்ட் C. இப்போ C is 1, 1. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிளோடைய வேர்டிசஸில் 3 வேர்டிசஸ்மே கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு x1, y1 அதுக்கு 9, 3. பிக்கு x2, y2 -5, 5. சிக்கு x3, y3 கிடச்சிருக்கு. அதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் ஃபைனலாக கிடச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது 1, 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.